மேட்ச்ல தரமான மேட்ச் ரீக்கா விட்டாச்சு. இதுதான் என்ன சொல்லியிருந்தாரு. நாங்க சொல்ற பேட்மின்ஸ்க்கு ஃப்ரீயா இருக்கும். ஆளாட்டக்கூடாது. இங்க வந்தா இது தோனியோட கோட்டை. ஆளாட்டக்கூடாது. வந்தா இங்க இது தோனியோட கோட்டை. வந்து ஆளாட்டக்கூடாது. சரியா? வந்தோமா மேட்ச் விளாடோமா தோத்தோமா போனோமான்னு இருக்கணும். சைலன்ஸ் பண்ணா சொல்லக்கூடாது. சரியா? இதுக்கப்புறம் பாருங்க நெக்ஸ்ட் டைம் டாஸ் பண்ணா கண்டிப்பா பேட்டிங் தான் எடுப்பாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போய் சேசிங் வராதுன்னு. இந்த மாதிரி வச்சு நம்ம சிஎஸ்கே செய்யணும் சத்தியமா யாரும் எதிர்பார்த்து மாட்டாங்க. இந்த ஐபிஎல் அதிக ஸ்கோர் அடிச்சாலும் எஸ் ஆச்சுதான் 152 ரன் சொல்லிட்டாங்க. ஒண்ணுமே இல்ல. நாளைக்கு ஈக்குவலான கேப்டன்ஷிப் கொடுக்கறதுக்கு நம்ம ருத்ராஜ் கைகாடுக்கு வந்து ஒரு தகுதி இருக்கு. நம்ம ருத்ராஜ் கைகாடு வந்து செஞ்சுரி போட முடியல. அன்னைக்கு கூட்டமா தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்கும். சிங்கம் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. தெரிஞ்சா உள்ள எப்படி இருக்குன்னு என்ன வித்தியாசம் என்ன ஸ்கோர் பாருங்க. வெறும் 2 விக்கெட் தான். நம்ம 8 விக்கெட் இவனுங்க இன்னும் வந்து 3 ஓவர் இருக்கு. அதுக்கு 8 விக்கெட் முடிஞ்சு போச்சு. ஒண்ணுமே இல்ல. கூட்டத்தை பார்த்தல அப்போ மேக்சிமம் ஆகுது வந்து ராஜஸ்தான் ராயல் 6 இல்லைன்னா 3வது இடம் தான் நம்ம சென்னை டீம் கொடுத்தா 4வது இடம் டிடிவி கொடுத்துருவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க யாரு வாங்குவாங்க? எப்பயும் நடக்க போறது இன்னைக்கே ப்ரெடிக்ஷன் செட் ஆகாதல. இன்னும் மேட்ச் எவ்வளவோ இருக்கு. ஆமா நம்ம ஃபார்மேஷன் பாத்துட்டு இருக்கானுங்க. இப்படிதான் சொன்னானுங்க போன வாட்டி சென்னை கிட்ட கூட வராதுன்ட்டு. நம்ம பண்ணலையாத்தல அது வாங்கிட்டு வந்துட்டோமே. ஆமா அதுதான் சொல்றானுங்க சொல்லிட்டு தான் இருப்பானுங்க. என்னைக்குமே சென்னை தான் சிஎஸ்கே தான் தலை இருக்கிற வரைக்கும் கப்பு நம்மளுக்கு நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஜெயிச்சிருக்கோம். அதோட பேட்டிங்கா பார்த்து அது போதும். இதே மாதிரி சிஎஸ்கே ஃபைனல் போச்சுன்னா சிஎஸ்கே வேற யாரு கப்பு வாங்க சான்ஸ்? எனக்கு இப்போதைக்கு சிஎஸ்கே விட தான் மைண்ட்ல இருக்காங்க. மட்டும் தான் ஏன் பிரச்சனை நீ பிரச்சனை மேட்ச் யார் வின்னிங் பார்ட்டி? சிஎஸ்கே யார் கப்பு வாங்கன்னு பேசுனா சிஎஸ்கே ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் நோ only CSK டிஸ்ட்ரக்ஷன் ஸ்டேடியம்ல டிஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு. 78 ரன்ஸ் தான் வின் ஆல் அவுட். மேட்ச் எப்படி இருந்தது? அது தோனி எப்ப ஆவர்னு ஈகோ வெயிட் பண்ணிட்டு கரெக்ட்டா லாஸ்ட் வந்து ஒரு பால் 4. போன வாட்டி இங்க சென்னை டீம் இந்த வாட்டி ஜெயிச்சாங்க. அந்த வாட்டி வரி பண்ண மாட்டோம் நாங்க. எப்பவுமே சிஎஸ்கே தோத்தால ஜெயிச்சாலும் விசில் போடுறது. நம்ம தலைக்காக தான் நம்ம இங்க வரோம். வேற யாருக்காக வரல. மேட்ச் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ஜெய்க்வாட் இன்னிங்ஸ் வாஸ் வெரி குட். 13 which is a very high target. Sunrisers power play முன்னாடியே 3 விக்கெட் போயிடுச்சு. அதனால வந்து ஆல்மோஸ்ட் CSK கண்ட்ரோலிங் தான். இது வரைக்கும் ஹையஸ்ட் ஸ்கோரா அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி பார்த்தா அடிச்சு இது பண்ணிட்டாங்க. இது ஐபிஎல் இஸ் லாங் 14 மேட்சஸ். அதனால ஃபார்ம்ல இருக்கிறவங்க ஃபார்ம்ல இருந்து போயிடலாம். ஃபார்ம்ல இல்லாதவங்க ஃபார்முக்கு வரலாம். இட்ஸ் வெரி லென்த்தி டோர்னமெண்ட்னால எனிதிங் அந்த லா ஆஃப் ஆவரேஜ்ங்கிறது ஒர்க் அவுட் ஆகும். இப்போ யார் தப்பு வாங்கலாம் நினைக்கிறாங்க? 2-3 டீம் சொல்லியிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல், ஹைதராபாத், சென்னை, அதுக்கப்புறம் ராஜஸ்தான் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. மேட்ச் எப்படி சார் இருந்துங்க? தலை தோனி தரிசனம் பார்த்தாச்சு. எத்தனை ரன் அடிச்சாரு? 5 ரன் அடிச்சாரு. ஒரு 4 ஒரு சிங்கிள். மேட்ச் நல்லா இருந்துச்சு. போன வாட்டி தோத்தாங்க. இந்த வாட்டி என்ன இது 2 தான் அவ்வளவுதான் முடிய போகுது. கிளம்பிட்டு இருக்கோம். நல்லா நடந்தது. சென்னை போன டீம் தோத்தாங்க. இந்த வாட்டி ஜெயிச்சிட்டாங்க. போன வாட்டி ஹோம் கிரவுண்ட்ல போனாங்க. ஆமா அதுக்கான ரிவெஞ்ச் தான் இது. வேற லெவல்ல கொடுத்துருவாங்க. அதாவது இந்த லோ ஸ்கோர்ல 10 விக்கெட் எடுத்தது 6 விக்கெட் எடுத்தது யாரு தப்போ அவங்க RR ஃபார்ம்ல இருக்கு. RR சென்னைக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு 3ல யாரு நடுவுல கொஞ்சம் கேச்சர் அடிச்சா வச்சுவாங்க. தம்பி மேட்ச் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. தோனி வந்தாரு. யாரு தப்பு வாங்க? சிபி அவங்க CSK ராஜஸ்தான் RCB CSK ராஜஸ்தான் இல்ல CSK. இந்த மேட்ச் எப்படி இருந்தது? இருந்தது. பேட்டிங் bowling ஃபீல்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. இது இவனுக்கு தான் கொஞ்சம் ஜோகமா இருக்கு. SRH one bad day it happens. லெசன் மாதிரி எடுத்துக்கிட்டா இதுக்கப்புறம் எல்லா மேட்ச் ஜெயிக்கலாம். அது மும்பை இந்தியன்ஸ். போன வாட்டி நீங்க தோத்துட்டீங்க. போன வாட்டியும் சேசிங்ல தோத்தோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா மேபி அது எல்லா பாலும் அடிக்க போனா இது நடக்குது. அதாவது பேட்டிங் வந்தா நீங்க ஜெயிக்கிறீங்க. அது பவுலிங்ல கொஞ்சம் ரொம்ப கேஷுவலா போற மாதிரி இருக்கு. பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் நல்லா போட்டா மேபி யார் கப் வாங்க நினைக்கிறீங்க? கட்டாயம் CSK தான். இதுல டவுட் இல்ல. இது பேட்டிங் பவுலிங் எல்லாமே நல்லா இருந்தது. என்ன SRH பவுலிங் கொஞ்சம் ரொம்ப கேஷுவலா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆரஞ்ச் ஆமி தோனி பேட் ரொம்ப பிடிச்சிருந்தது. தோனி எப்படி விளையாண்டாரு? ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா? இன்னைக்கு என்ன ஜெயிச்சிட்டாங்க. சூப்பரா மேட்ச் இன்னைக்கு வந்து ஒருத்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. என்ன சன்ரைசர்ஸ் கொஞ்சம் டஃப் கொடுத்ததால சூப்பரா இருந்தது. அதே மாதிரி ஃபீல்டிங் எடுத்தா தோத்துட்டாங்க. அவங்க ஃபீல்டிங் நல்லா இது வச்சிருப்பாங்க. ஆனா இங்க ஃபீல்ட் செட் பண்ணது தலை ஹெட்டுக்கும் தலைக்கு தான் கம்பேர் பண்ணாங்க. கேட்டு தலை முடிச்சு விட்டாரு இந்த மேட்ச்ல. சன்ரைசர்ஸ் வாய்ப்பு வாங்கணும் நிறைய பேர் சொல்லிட்டு பிளே ஆஃப் வரைக்கும் சான்ஸ் கப்புக்குலாம் சான்ஸ் இல்ல. ஏன்னா அதுக்கு இன்னும் 2 பெட்டரான டீம்ஸ் இருக்கு. கப்பு யாரு வாங்க? என்னோட கெஸ் எப்பவுமே CSK தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். செகண்டா நல்ல டீம்னா RR சொல்றேன்.